என் பேர் கேசவதாஸுங்க. நான் இங்கே மேட்டுப்பாளையம் மகாதேவபுரத்தில் இருக்கோம். நான் வந்து ஒரு 40 இயர்ஸ் ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா கரண்ட்டு பில்லு ஓவராக வந்துகிட்ருக்கு. மாதமாச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒரு 5, 6 அதுக்கு மேலேயும் கூட சில டைமில் போகுது. ஏன்னா ஏசி இருக்குது, ஹீட்டர் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கரண்ட் பில்லு வந்துட்டு இருந்துச்சு. அதை எதை டேலி பண்ணும் அப்படின்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசிகிட்டு இருக்கிற போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இபிஎல் இருக்கார், அவர் சூப்பரண்டாக இருக்கார். அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், கொண்டாசை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு அதுக்கு வேண்டிய சொல்யூஷன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. அப்புறம் நான் கொண்டாசை காண்டாக்ட் பண்ணேன். அப்புறம் அவங்கெல்லாம் வந்து பார்த்து எல்லாம் சர்வே பண்ணாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 3 kV போடுங்க, 3 kV போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னாங்க. சரின்ட்டு நானும் அதுக்கு எக்ரி ஆகிட்டேன். நியர்லி 1,95,000 என்னமோ கட்ட வேண்டியது இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கட்டிட்டோம். உங்களுக்கு வந்து அதில் வந்து சப்சிடி அமௌண்ட் சீக்கிரம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும், ஒரு 45 டேஸில் ஆயிரும் அப்படின்னாங்க. எல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு செக் கொடுத்தேன். வித்தின் வீக் எனக்கு எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. மீட்ரு வந்து மாட்டினோடனே இவங்க வந்தாங்க, வந்து எல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணி எனக்கு சுவிட்ச் ஆன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு ப்ராப்ளம் எனக்கு வந்து ஜாஸ்தி டைமே எடுக்கலை. 2-3 டேஸ்லேயே எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவங்க மீட்ரு மாட்டினோன்னா 3 டேஸில் எனக்கு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆட்டோமேட்டிக் எனக்கு தேவையானது எனக்கு இது வந்துச்சு. 15 யூனிட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு கிடைக்கிறதுனா ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து எனக்கு மேக்ஸிமம் எனக்கு 500 கிடைச்சா போதும் 2 மாதத்துக்கு. இது வந்து மோர் தென் 700 எனக்கு கிடைக்கும்னு தோணுது எனக்கு. ஆனால் இப்போ வந்து இந்த மாதத்தில் எனக்கு 4,500 பில்லுக்கு வந்து எனக்கு 4,500 5,000 வரதில்ல. எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. 600 தான் எனக்கு பில் வந்துச்சு. இனி வெயில் காலம் ஆகிற போது இன்னும் எனக்கு தேவைப்படும். இப்போ இந்த மழை இருந்ததுனால இதில் வந்து ஆன்கிரிட்டில் வந்து எனக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகலை இங்கேருந்து. எல்லோரும் சொல்கிறாங்க இதில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து எதுவும் லாஸாக தெரியல எனக்கு. வேறு இப்போ மெயின்டெனன்ஸு அப்படின்னு எல்லாம் பார்த்துச்சுன்னா எனக்கு இது வரைக்கும் போட்டு ஒன்றுமே இது இல்லை. ஒரு தடவை 2 தடவை எனக்கு ஏதோ சந்தேகம் வந்து நான் அவங்ககிட்ட கேட்டேன். எனக்கு ஆன்லைன்லேயே அவங்க வந்து பேசிட்டாங்க, பேசி எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். 1.5 மாதம் ஆயிரும்னு நினச்சேன். ஆனால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 15-20 டேஸ்லேயே எனக்கு வந்து அது சேங்ஷன் ஆகி என்னோடய அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. இப்போ பார்த்தா மொத்தத்தில் நான் ஹாப்பி. இது வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இதை என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நிறைய பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ புதுசாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் சொன்னேன். ஆல்ரெடி இது இப்படி இருக்குது, நீங்கள் இது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வேணால் காண்டாக்ட் பண்ணி போட்டு கொடுத்துடலாம், அவங்ககிட்ட பேசிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னோடய ஃபார்ம் ஹவுஸும் கூட நான் வந்து ட்ரை பண்ணுறேன். என்னை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப நான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நான் சொல்கிறேன். நான் இந்த வீடியோ பார்க்குறவன் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கொண்டாசை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட் இருக்கும். இதனால உங்களுக்கு வந்து பிரயோஜனமாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.